போதுங்க வண்டி தொடச்சது. ஏன் இப்படி காலையில இருந்து வண்டி தொடச்சிட்டு ஃபீல் பண்ணி கேட்டீங்கன்னா எங்க எங்க நிம்மதியா இருக்குதோ நான் அங்கதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். எங்க எதை செஞ்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமோ அதான் பண்றேன். நான் வாழ்க்கையில சம்பாதிக்காத பணமும் இல்ல, இழக்காத பணமும் கிடையாது. சரி, இதுல என்னன்னு கேட்டா ஒரு துரோகம்னு ஒண்ணு பண்றாங்கல்ல, அந்த துரோகம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே துரோகம் பண்ணிட்டு நம்ம கிட்ட நல்லவங்க மாதிரியே நடிக்கிறாங்க பாரு. ரியல் கிரேட். அந்த மாதிரி மனுஷங்களை எல்லாம் நீ உலகத்திலேயே பார்க்க முடியாது. அது இப்பதான் தெரிய வருது இல்ல, ஒவ்வொன்னா இப்பதான் தெரிய வந்தது. நான் அந்த ஒரு விஷயத்துங்களை நான் கண்டுபிடிக்க நானா போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஐயோ, இப்படி எல்லாம் ஒரு மனுஷ குணத்துல இப்படி எல்லாம் குணங்கள் இருக்குமாங்கிறதே எனக்கு தெரியல. அது ஒன்லி இந்த இதுக்கு பணம் பணம்னா பணம் வந்து ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் ஆட்டுவிக்குங்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அனுபவம் நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த பணத்துக்காக ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் சாகும் போது கூட அந்த குழியில அந்த பணத்தை கூட போட்டு மூட மாட்டாங்க. நெத்தியில உருவாக இருக்கிற காசு கூட எடுத்துட்டு விட்டுருவாங்க. அந்த பணத்துக்காக மனுஷன் எப்படி எப்படி எல்லாம் மாறுறான்னு தெரியுங்களா? எந்த லெவலுக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படி எப்படி துரோகமா இருந்துட்டும் எப்படி நேரில் நடிச்சுட்டு இருக்க முடியுது வாழ்க்கையில? அதுதான் வாழ்க்கை இல்ல. எப்படி அத்தனத்தையும் துரோகம், அவ்வளவு துரோகத்தையும் பண்ணிட்டு எப்படி நேர்ல வந்து சகஜமா நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படி நடிக்க முடியுது? அப்படி நீ சொல்ல சொல்ல முந்தாலியத்தை நான் போட்டு புலம்பிட்டு இருந்தேன். இல்ல, நீ புலம்புன நாளா உண்மை. அது இதுதான் உண்மை, ரியல் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி அப்படி உண்மையா நடிக்க தோணுது? அப்படி போலியான அப்படி என்ன அப்படி இந்த பணம் காசுக்காக சத்தியமே சொல்றேன், வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, வேற ஏதாவது சொல்லிடுவேன். அவ்வளோ இந்த பாருங்க, கடவுள் என்னைக்குமே உழைச்சி முன்னேறுங்க. நீங்க எவ்வளவு பணம் இழந்தாலும் சரி உங்களுக்கு வருத்தமே தெரியாது. ஏன்னா நீங்க எதையுமே நீங்க கொண்டு வரல, நீங்களா எடுத்துருந்தீங்க, நீங்களா அதை விட்டுட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு மனசுக்கு வலிக்கவே வலிக்காது. ஆனா வேண்டாம், சரி.